என் மனதிலே நான் போற்றி வணங்குகின்ற அன்சங் ஹீரோக்கள் வரிசையிலே ஒருவர் பன்னாராய்ச்சி வித்தகர் குடந்தை பா. சுந்தரேசனார் அவர்கள். 1914 தோன்றி 1981 மறைந்தவர். பன்னாராய்ச்சி வித்தகர் என்று அவருக்கு பட்டம் கொடுத்திருந்து தெரிகிறது எவ்வளோ ஆராய்ந்திருக்கிறார் என்று. குடந்தையைச் சேர்ந்தவர். இவ்வளவு ஆய்வுகள்லாம் செய்தவர். 4 வகுப்புகள் தான் படித்திருக்கிறார். நல்ல ஆச்சரியமாக இருக்கும். தமிழ் இலக்கியங்களை எல்லாம் தானே முயன்று கற்றிருக்கின்றார். செவ்விசை கூட கொஞ்ச நாள் கழித்தான் கற்றுக்கொண்டிருக்கிறார். இசைத்தட்டுக்களை கேட்டே பாடல்களை எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் தெருவில் இருந்த அவருக்கு அருகில் இருந்த தேவார பாடசாலையும் அங்கே வருகின்ற பெரியவர்களுமே இவருக்கு திருமுறைகளை அறிமுகம் செய்து வைத்தன. எல்லாம் தானே முயன்று கற்றவர். தானே முயன்று ஆய்ந்தவர். தானே சொல்லிக்கொள்வார், பண்ணார் ஆய்வான் பசு என்று சொல்லிக்கொள்வார். சிலப்பதிகாரத்தினுடைய இசைப்பாடலும் அற்புதமாக பாடுவார். இன்னும் கூட அவர் என் காதிலே ஒலிக்கின்றது அவர் பாடுவது. நுணுக்கங்களை தமிழ் இலக்கியங்களிலும் குறிப்பாக சிலப்பதிகாரத்தில் உள்ள இசை நுணுக்கங்களை எல்லாம் சொன்னவர். பண்களை பற்றியெல்லாம் மிகவும் ஆராய்ந்தவர். அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தவர். மென்மையானவர். ஆனால் அமாவாசை தரும் திருவிழாற்றுக்கு வருவார், கல்லூரிக்கு வருவார். கையில் ஒரு பை, சில திருமுறை புத்தகங்கள், ஒரு குவளை, இதுதான் அவருடைய சொத்து. எங்களுடைய ஆசிரியர் பெருமகனார் திரு கே.பி. சிவானந்தம் அவர்களை பார்ப்பதற்காக வருவார். ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் யாழ்நூலாரின் அன்புக்குரியவர்கள். விபுலானந்தடிகளை பற்றி பெருமையுடன் பேசிக்கொள்வார்கள். விபுலானந்தடிகள் தன்னுடைய யாழ்நூலில் திருக்கோளம்புதூரில் அரங்கேற்றிய போது சுந்தரேசன் அவர்களும் பேசியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே நிறைய அன்பர்கள் கூப்பிட அங்கங்கு சென்று பேசியிருக்கிறார். நிறைய தொடர் சொற்பொழிகள் ஆற்றியிருக்கின்றார். நன்றாக நுணுகி ஆராய்ந்து பண்களை பற்றியும் அதில் உள்ள கலை சொற்களை பற்றியும் ஆராய்ந்து நிறைய சொல்லியிருக்கின்றார். இருந்த போதிலும் கூட அவருக்கு உண்டான இன்றைக்கு கிடைப்பது போன்ற அந்த மேடைகளும் அந்த பட்டமும் பதவிகளும் அவருக்கு அந்த காலத்தில் கிடைக்காமல் போனது வருத்தமான செய்திதான். நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கின்றார், நூல்கள் எழுதியிருக்கின்றார். எல்லாம் காற்றோடு போய்விட்டன. அங்கே ஒன்றும் இங்கொன்றுமா புத்தகங்கள் கிடைக்கின்றன. கட்டுரைகள்லாம் யாரால் தொகுத்தவற்றெல்லாம் வெளியிட்டால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அவருடைய நூல்கள் கூட ஒன்றிடம் தான் கிடைக்கின்றன. அந்த நிறைய ஆராய்ந்து முதல் 5 இசை நிரல் என்று அந்த அவுடோ ராகங்கள் ஆரம்பத்தில் எப்படி கிடைத்தன என்பதையெல்லாம் ஒரு சார்ட் போல் போட்டு வைத்திருப்பார். அது எங்கள் அரசர் கல்லூரியில் கூட அந்த சார்ட் இருந்தது, ஃப்ரேம் போட்டு இருந்த சார்ட் இருந்தது. அவர் பேசுவது போல் ஒரு படம் கூட அங்கே இருக்கும். என்னெல்லாம் அரசர் கல்லூரியிலே புலவர்களுக்கு தமிழ் இசை பாடம் கற்பித்தார் சில ஆண்டுகள். அதே போல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் கற்பித்தார். திரும்ப நினைத்துக் கொள்வதுதான் அவருக்கான இன்னும் அவருக்கு நல்ல பதவிகள் கிடைத்திருக்க வேண்டுமோ, இன்னும் மேடைகள் கிடைத்திருக்க வேண்டுமோ என்று தோன்றுகிறது. அவருடைய அன்பு மாணவர்கள், கூடலிங்க வைத்திருக்கும் சகோதரர்கள் அவரை அன்புடன் அவரிடம் கற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அவரை மிகவும் போற்றுதலோடு கூடியவர்களாக இருந்த அந்த பெரியவரை இவர்கள் மிகவும் மதித்து அவருக்கு உண்டான மரியாதையை மிகவும் செலுத்தி வந்தார்கள். எனக்கு இவருடைய எல்லா ஆய்வுகளுடன் தலையாயதாக நான் நினைப்பது பஞ்சமரபு உரை, சுந்தரேசனாருடைய உரை. அருட்செல்வர் அவர்கள் ஏட்டுச்சூடில் இருந்த அந்த பஞ்சமரபுகளை பதிப்பிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பொழுது அந்த பொறுப்பை சுந்தரேசன் அவர்களிடம் தான் ஒப்படைத்தார். அவரும் அதை செம்மையாக அந்த ஏட்டுச்சூழலை எடுத்து அந்த பழைய கருத்தை கொடுத்து தன்னுடைய கருத்துக்களும் சேர்த்து எழுதி அதை அற்புதமாக பதிப்பித்தார். சுந்தரேசன் அவர்கள் மேலும் இல்லை என்றால் இன்றைக்கு பஞ்சமரபு நூல் உரையோடு கிடைத்திருக்காது. அதை அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய சாதனையாக நான் நினைக்கின்றேன். எல்லாம் இருந்து கூட கடைசி காலத்திலே அவருக்கு ஒரு மதுரையில் ஒரு பதவி கிடைத்தது. நீண்ட நாட்கள் அதில் இருக்கவில்லை. அவர் அதற்குள் மறைந்து விட்டார்கள். அவருக்கான திரும்ப நினைப்பதெல்லாம் அவரிடம் இன்னும் நிறைய கற்றுக்கொண்டிருக்கலாமோ, அவரிடம் இன்னும் நிறைய பேசியிருக்கலாமோ என்று தோன்றும். லால்குடியை தாண்டி செல்லும் போதெல்லாம் நாடுகான் குழு என்று தோன்றும். எல்லாம் அவருடைய நினைவுகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் அவருக்கு என்ன செய்தோம் என்று யோசிக்கும் போது தயக்கமாகத்தான் இருக்கிறதை பற்றி யோசிக்க தெரியவில்லை. இன்னும் செய்யவில்லை. எனக்கு ஒன்று தோன்றுகிறது. அவருடைய கட்டுரைகள், நூல்களை பற்றியெல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அவற்றெல்லாம் திரட்டி அதை பதிப்பித்தால் மிகவும் உதவியாக இருக்கும். இன்றைய ஆய்வாளர்கள் மிக மிக உதவியாக இருக்கும். அதுதான் தோன்றிக் கொண்டே இருக்கிறது.
என்னால் முடிந்த வழக்கம் போல் நான் சொல்லுவேனே, இந்த பெரியவர்களெல்லாம் நினைக்கும் பொழுதெல்லாம் கரங்கூப்பி வணங்குகின்றோம். எங்களுக்கான ஆய்வுப் பாதையை நீங்கள் தான் போட்டுக் கொடுத்தீர்கள். ஆனால் உங்களுக்கு உண்டான இன்னும் பதவிகளும் இன்னும் பெருமைகளும் கிடைத்திருக்க வேண்டும் என்பது மட்டும் மனதுக்குள் வருத்தமாக நிலாடிக்கொண்டே இருக்கின்றது. மனதாலே நினைவாலே உங்களை வணங்குகின்றேன்.